ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டான்ஃபோர்ட் இங்கிலீஷ். நம்ம சேனலில் நாம தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நாம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. உனக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா வழக்கம் போல. ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் பெட்டர். என் கூட சேர்ந்து நீங்களே சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். கொஞ்சம் பரவாயில்லை, இதை இங்கிலீஷ்ல லிட்டில் பிட் பெட்டர்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். லிட்டில் பிட் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், தூங்க முயற்சி செய். தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? தூங்க முயற்சி பண்ணு, கண்ணை மூடி படுத்துக்கோ, தூங்க முயற்சி பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த தூங்க முயற்சி செய் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். தூங்க முயற்சி செய், இதை இங்கிலீஷ்ல ட்ரை டு ஸ்லீப்னு சொல்லணும். ட்ரைனா முயற்சி செய், ஸ்லீப்னா தூங்க. ட்ரை டு ஸ்லீப். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ட்ரை டு ஸ்லீப். ட்ரை டு ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், பெரியவர்களை மதிக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, பெரியவங்களெல்லாம் மதிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு கிட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? இந்த பெரியவர்களை மதிக்கணுங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட்னா மதிக்கணும், எல்டர்ஸ்னா பெரியவங்க. பெரியவங்களை மதிக்கணுங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் ட்ரெயின்ல வந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டா நான் ட்ரெயின்ல வந்தேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ட்ரெயின்ல வந்தேன், இதை இங்கிலீஷ்ல ஐ கேம் பை ட்ரெயின்னு சொல்லணும். ஐ கேம் பை ட்ரெயின். ஐ கேம்னா நான் வந்தேன், பை ட்ரெயின்னா ட்ரெயின்ல. ஐ கேம் பை ட்ரெயின். சொல்லுங்க. ஐ கேம் பை ட்ரெயின். ஐ கேம் பை ட்ரெயின். நெக்ஸ்ட் ஒன், நான் சோர்வா இருக்கேன். நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. இதை நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் இல்லையா? ஒரு வேலை செய் அப்படின்னு அம்மா சொன்னா, இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ட்ரை பண்ணுங்க. ஐ ஆம் டயர்ட். ஐ ஆம் டயர்ட். ஐ ஆம் டயர்ட்னா நான் சோர்வா இருக்கேன், நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஐ ஆம் டயர்ட். ஐ ஆம் டயர்ட் அப்படின்னா நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிஷம். நம்ம சொல்லுவோம்ல, ரெடி ஆயிட்டியா அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஜஸ்ட் எ மினிட். ஜஸ்ட் எ மினிட். சீக்கிரமா வா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷ்ல ஜஸ்ட் எ மினிட்னு சொல்லணும். சொல்லுங்க என் கூட சேர்ந்து. ஜஸ்ட் எ மினிட். ஜஸ்ட் எ மினிட். ஜஸ்ட் எ மினிட்னா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஜஸ்ட் எ மினிட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பொறுமையே இல்லை. இப்ப வீட்டுல அவசரப்படுத்தணும் எதுக்காது அப்படின்னா அம்மா சொல்லுவாங்கல்ல, பொறுமையா இரு, உனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். யூனா நீ, உனக்குன்னு வரும். இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமை இல்லை. யூ ஆர் இம்பேஷண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூ ஆர் இம்பேஷண்ட். யூ ஆர் இம்பேஷண்ட் அப்படின்னா உனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் இம்பேஷண்ட். நெக்ஸ்ட் ஒன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது எல்லாமே நம்ம யூஸ்வலா சொல்லியிருப்போம் இல்லையா? என்ன, ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் டோல்ட் ஃபார் எ நேம் ஷேக். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஃபார் எ நேம் ஷேக். நேம் ஷேக்னா ஒரு பேச்சுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஃபார் எ நேம் ஷேக். என் கூட சேர்ந்து நீங்களே சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் டோல்ட் ஃபார் எ நேம் ஷேக். I just told for a namesake. Next one, நீ யோசிக்காமல் பேசுற. இதுவும் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்றதா இல்லையா? ஏதாவது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னா நீ யோசிக்காம பேச, இப்படி பேசக்கூடாது, யோசிச்சுதான் பேசணும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. யூ ஸ்பீக் வித்தவுட் திங்கிங்.
யூ ஸ்பீக் வித்தவுட் திங்கிங் அப்படின்னா யூ ஸ்பீக்னா யூனா நீ, ஸ்பீக்னா பேச, வித்தவுட் திங்கிங்னா யோசிக்காம. யூ ஸ்பீக் வித்தவுட் திங்கிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூ ஸ்பீக் வித்தவுட் திங்கிங். நெக்ஸ்ட் ஒன். என்னால் நிற்க முடியல. இதுவும் நம்ம சொல்றதா இல்லையா வழக்கமா? என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, டயர்டாக இருக்கு, நான் உட்காரணும், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஐ காண்ட் ஸ்டாண்ட். ஈஸி தான். ஐ காண்ட்னா என்னால் முடியலை, ஸ்டாண்ட்னா நிற்க. என்னால் நிற்க முடியலை. எங்க சொல்லுங்க. ஐ காண்ட் ஸ்டாண்ட். ஐ காண்ட் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன். உன்னால் முடியும்னா செய். நம்ம சொல்லுவோம்ல, இதை நான் செய்வேன் அப்படின்னாங்கன்னா, ஒரு வேலை நம்ம சொல்கிறோம், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னால் முடிஞ்சா நீ செய் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த உன்னால் முடியும்னா செய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும்னா செய் அப்படின்னு அர்த்தம். டூனா செய், இஃப்னா ஒரு வேலை அப்படின்னு வரும், யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும்னா. டூ இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும்னா செய் அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து நீங்களே சொல்லுங்க. டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன். நெக்ஸ்ட் ஒன். நான் எங்கேயோ வச்சுட்டேன். இது நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா அதை நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு கீ செயின் எடுத்துட்டு வா, ஒரு உங்ககிட்ட நான் கொடுத்தனே இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். சம்வேர்னா எங்கேயோ, புட்னா வைக்கிறது. ஐ ஹாவ் புட் இட் சம்வேர் அப்படின்னா நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப நேரம் விளையாடாத. நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது, படிக்கணும், சீக்கிரம் வா, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப நேரம் விளையாடாதங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. டோன்ட் பிளே ஃபார் லாங் டைம். டோன்ட் பிளே ஃபார் லாங் டைம். லாங் டைம்னா ரொம்ப நேரம். டோன்ட் பிளேனா விளையாடாத. டோன்ட் பிளே ஃபார் லாங் டைம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டோன்ட் பிளே ஃபார் லாங் டைம். டோன்ட் பிளே ஃபார் லாங் டைம். நெக்ஸ்ட் ஒன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போவோம், உடம்பு சரியில்லை, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுலாம் சொல்லுவோம். டாக்டர் என்ன சொல்லுவாரு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார்ல. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. இதை நாமளே கூட கிட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம். அவங்க கீழே வந்து அடிபட்டுட்டாங்கன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. நத்திங் டு ஃபியர். நத்திங் டு ஃபியர். ஃபியர்னா பயம், நத்திங் டுனா ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஃபியர் அப்படின்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நத்திங் டு ஃபியர். நத்திங் டு ஃபியர். நெக்ஸ்ட் ஒன். அவங்க உங்களை பற்றி கேட்டாங்க. அவங்க உங்களை பற்றி கேட்டாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுக்காவது போகிறோம், அங்கே நம்ம வீட்டில் யாராவது வரலன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே என்ன சொல்லுவோம்? அவங்க வந்து உங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. இதை நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். தே ஆஸ்க்ட் அபவுட் யூ. தே ஆஸ்க்ட் அபவுட் யூ அப்படின்னா அவங்க உங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தேனா அவங்க, ஆஸ்க்ட்னா கேட்கறது, அபவுட் யூனா உங்களை பற்றி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தே ஆஸ்க்ட் அபவுட் யூ. தே ஆஸ்க்ட் அபவுட் யூ. நெக்ஸ்ட் ஒன். நீ ஒத்துக்கிறியா? நம்ம கேட்போம்ல, இந்த தப்பை நீ தான் பண்ண, நீ ஒத்துக்கிறியா இப்படிலாம் கேட்போம்ல. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இது உனக்கு ஓகேவா, ஒத்துக்கிறியா இப்படின்னு கேட்போம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. டூ யூ அக்ரி. டூ யூ அக்ரி அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு அர்த்தம். டூ யூ அக்ரி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டூ யூ அக்ரி. டூ யூ அக்ரி. நெக்ஸ்ட் ஒன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இது என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் கேட்போம்ல, இது என்ன சொல்லு இப்படிலாம் கேட்போம் இல்லையா? அந்த இது என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச வரும். இதை என்னன்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க. உங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எழுதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.